எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் மக்களே. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் ஐக்கானில் வருது, ஸோ அதையும் கிளிக் பண்ணி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் #vkman சொல்லி உங்களோட கேள்விகளை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இல்லைன்னா அந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு Q&A வீடியோவாக உங்களை நான் கண்டிப்பாக சந்திப்பேன். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேக் ப்ரொஃபைல்ஸ், ப்ளீஸ் டோன்ட் டூ தோஸ் மிஸ்டேக்ஸ். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் புதுசாக பார்த்துட்டிங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் மொபைலில். ஓகேங்களா? ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் உருவாகிறது வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து ஒரு பாசிட்டிவ் கேட்டகரி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசோர்ஸ்க்கு வந்து செம்ம ஸ்கில் இருக்குது, ஆனால் கரெக்டான வேலை கிடைக்கல. ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனை ஃபேக்காக ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஒரு சில இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னாலஜியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அந்த டெக்னாலஜியோட அட்வான்ஸ்டை வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க, பட் அவங்களுக்கு அந்த நாலேஜஸ் நல்லாவே இருக்குது. அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட இன்ஃபர்மேஷன்ஸ், டீட்டெயில்ஸ், டீகோடிங் எல்லாமே அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது. அவங்க இன்னொரு வேலைக்கு போகும்போது அந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவங்களோட ரெஷ்யூமில் போடுவாங்க. அது வந்து பாசிட்டிவ் ஃபேக். பட் அவங்க வந்து ரொம்ப ஸ்கில்டு, பயங்கரமான ஒரு ஸ்கில் செட்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க. அது வந்து ப்ராப்ளமே கிடையாது. என்னை கேட்டால் வந்து அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா இன்னொரு டெக்னாலஜி வந்து கரண்ட் கம்பெனியில் வந்து அட்வான்ஸ்டாக நம்ம யூஸ் பண்ணோன்னா என்டையர் மெத்தடே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு எந்த கம்பெனியுமே வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதோட காஸ்ட் வந்து ரொம்ப ஹைப்ரிட்டாக, ரொம்ப ஹை லெவலில் இருக்கும், அண்ட் டைம் கன்சூமிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த டெக்னாலஜி கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ப்ராஜெக்டில் வந்து என்ன அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதைவே தான் ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அட்வான்ஸ்டு ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு அதர் கம்பெனிஸில் வேலை வேணும்னு நினைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில் அவங்க போட்டுப்பாங்க. பட் அந்த விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ப்ராப்ளமே கிடையாது, அது பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவ் ஃபேக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபேக்கு கிடையாது, ஆனால் ஒரு விதத்தில் வந்து இது நான் ஃபேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ப்ராப்ளமே கிடையாது, ஏன்னா அவங்க ஸ்கில் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனியில் போய் உட்காந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. இது வந்து நல்ல விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்ல. கம்மிங் டு த நெகட்டிவ் ஃபேக், நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த ப்ரொஃபைல்ஸ் எப்படியெல்லாம் உருவாகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் காலேஜ் முடிச்சிட்டேன்ப்பா, எனக்கு இந்த கம்பெனியில் தான் வேலை செய்யணும் ஒரு ட்ரீம் இருக்குது, அதுக்கு வாசரம் நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். 1 மாதம் போகும், 3 மாதம் போகும், 6 மாதம் போகும், 1 வருஷம் போகும், 1.5 வருஷம் போகும், 2 வருஷம் போகும், 3 வருஷம் போகும். புரியுதுங்களா? 3 வருஷம் போயிடுச்சு. இப்போது கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2022 இந்த வருஷமே எடுத்துக்கலாமே, பாஸ்ட்டு விட்டுறலாம். இந்த வருஷம் நான் வெளியே வரேன், நானே ஒரு ரிசோர்ஸ், நான் வெளியே வரேன், மார்க்கெட்டுக்கு வெளியே வரேன் அப்படின்னா, நான் இந்த கம்பெனி ஒரு ட்ரீமோட, ஒரு ஆம்பிஷனோடு வச்சுக்கிட்டு நான் வேலை தேட ஆரம்பிப்பேன். எனக்கு கிடைக்கல. டேஸ் பாஸ். 2025 வந்து பார்த்தீங்கன்னா 2022 ரிசோர்ஸஸும் வேலை தேடுவாங்க, 23 ரிசோர்ஸஸும் வேலை தேடுவாங்க, 24 பாஸ்ட் அவுட் பீப்புள்ஸும் வேலை தேடுவாங்க, 25ல் நம்ம இருப்போம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், காலேஜை விட்டு வெளியே வரும்போதே வேலை வாங்கிக்கோங்கன்னு. பட் இந்த ஒரு ட்ரீமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இயர்ஸ் பாஸ் ஆகும். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம், நெகட்டிவ் ப்ராசஸ் எல்லாமே நம்ம மைண்டில் வந்து ஒரு சில பேர் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. டேய் மச்சான், இந்த கம்பெனியில் போய் நீ இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணினா உனக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் வந்து இந்த டெக்னாலஜி இதில் வச்சு நீ வந்து வெளியே இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணி நீ வேலை வாங்கி உள்ளே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு ஒரு 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 ப்ராசஸ் இருக்குங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அந்த டெக்னாலஜியில்.
ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத போது நான் 2.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டு போய் உள்ளே உட்காரும் போது வந்து ஏபிசிடி கூட தெரியலனா வச்சு செஞ்சுருவாங்க. இன்டர்னல்லே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாலேஜ் இல்லை இவங்க வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து உங்களோட சீனியர்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த ஒரு இது போகும். அப்படியே வந்து இது வந்து ஃபால்ஸபிள் ப்ராசஸாக மாறிடும். ஏன்னா 3 வருஷம் நீங்கள் வேலை தான் தேடி இருக்கிறீங்க அப்படின்ற போது வந்து அதில் அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடான ஒரு ப்ராசஸில் வந்து நீங்கள் வேலை செய்யலைன்றது தெரிய வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. அப்போ வந்து என்ன ஆகும், டெர்மினேஷன் லெட்டர் வெளியே வரும். வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லி முடிஞ்சு. அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டுலாம் போட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் போட்டாங்கன்னா யூ ஆர் பிளாக் லிஸ்டட். புரியுதுங்களா? அதனால் அந்த தப்பு என்றைக்குமே பண்ணாதீங்க. அதனால தான் நான் படித்து சொல்கிறேன், காலேஜ் முடிச்சிங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிடுங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கோங்க. சம்பளம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களை தேடி தன்னால் வரும். ட்ரஸ்ட் மீ, சம்பளன்றது உங்களை தேடி தன்னால் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரியே பண்ண தேவையில்லை. இனிஷியல் டேஸில் கஷ்டப்படுற அந்த சேலரிக்கோசரம், அந்த அமௌண்ட்டுக்கோசரம் கஷ்டப்படுறோம். பட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்பாராத விதத்தில் வந்து நாம் எதிர்பார்க்குற சம்பளம் வந்து நமக்கு வந்து அமையும். ஸோ டோன்ட் டூ இந்த மாதிரி ஒரு ஃபேக் ப்ரொஃபைலிங் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். அதான் நான் சொல்லிட்டேன்ல, எக்ஸ்பீரியன்ஸ்டாக சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி இதில் பண்ணுறது. ஓகேங்களா? ஒருவேளை அது எல்லாமே இருந்துருச்சுப்பா. டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க தெரியுங்களா? ஒரு எம்என்சி கம்பெனிஸ்க்குலாம் போனீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. அந்த சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா மாட்டினீங்க, சொல்லி முடிச்சு அடுத்த செகண்டே முடிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஜிபி வெரிஃபிகேஷன் வந்து 1 இயர்க்குள்ளே நடக்கும் ஒரு சில கம்பெனியில். இல்லை பிஜிபி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஆஃபரை ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு சில கம்பெனியில். இது 2 கேட்டகரியும் இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழித்து பிஜிபி கூட ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரியலப்பா, அதை பற்றி எனக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியல. ஸோ அப்போ மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வருஷம் ஒரு எம்என்சியில் ஜாலியாக போய் உட்காந்துட்டீங்க, வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இமீடியட் அடுத்த செகண்ட் உங்களுக்கு மெயில் வரும். அப்படியே பொட்டி கட்டிட்டு வெளியே கிளம்ப வேண்டிதான். டெர்மினேட்டட் தான் வரும், வேறு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வராது, எதுவுமே வராது. அந்த லெட்டர் வச்சுக்கிட்டு நீங்கள் வேறு எங்கேயுமே வேலை வாங்க முடியாது. ஸோ டாக்குமெண்ட்ஸில் பர்ஃபெக்டாக ஆனஸ்ட்டாக இருந்துக்கோங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களா, ஆனஸ்ட்டாக இருந்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், என்னோடய காலேஜ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா யூஜியில் வந்து 53% தான். டு பி ஃப்ராங்க், என்னோடய பர்சன்டேஜ் வந்து 53. 12th வந்து பார்த்திங்கன்னா ஒரு 54 to 56 இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஆனால் நான் சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே நான் சப்மிட் பண்ணிடுவேன். தேர் இஸ் நோ ஃபால்ஸ். ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயினபிளாக இருக்கேன். ரெண்டாவது, அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் வந்து நான் வந்து ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு சூட்டபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். என்ன மாதிரி நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்காங்க மார்க்கெட்டில். நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, நிறைய டெக்னிக்கல் லீட்ஸ் இருக்காங்க, நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து சிஇஓ கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ டிகிரி இஸ் ஜஸ்ட் எ பீஸ் ஆஃப் பேப்பர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். உங்கள் நாலேஜ், உங்கள் ஸ்கில்ஸ் தான் வந்து கம்பெனிஸ்க்கு வந்து ரொம்ப மேட்டரு. ஸோ அதனால் வந்து பர்சன்டேஜை வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ்லேயும் ஃபேக்காக போடாதீங்க. டாக்குமெண்ட்ஸ் க்ரைட்டீரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பே ஸ்லிப்பு, அதான் நான் முன்னாடியே சொன்னல, அவங்க ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லலாம், இவ்வளோ சம்பளத்துக்கு வேலை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம், பே ஸ்லிப்பு இவ்வளோ பே ஸ்லிப் கொடுத்துருவாங்க. ஃபார்ம் 16க்கு என்ன பண்ணுவீங்க? ஸோ என்ன தான் சேலரி வாங்கினாலும் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அது நீங்கள் டேக்ஸ் 0 டேக்ஸ் பேயபிளாக இருந்தாலும் சரி, இல்லை இவ்வளோ 1000 பே பண்ணாலும் சரி, 500 பே பண்ணாலும் சரி, கவர்மெண்ட்டுக்கு ஒரு 1500 நீங்கள் பே பண்ணாலும், 1 லட்சம் பே பண்ணாலும், 3 லட்சம் பே பண்ணாலும் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் நீங்கள் பண்ணியே தீரணும், ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபஸ்ட் இயர். ஓகேங்களா? எல்லாருக்குமே வந்து ஃபார்ம் 16 வந்துடும். அதை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணும்போது அது வந்து கவர்மெண்ட் டேட்டா பேஸில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். அந்த இன்கம் டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு இது எல்லாமே வேலிடாக இருக்கும். ஸோ உங்களோட பேன் கார்டு போட்டாலே எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம், எல்லா இடத்துலையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ பே ஸ்லிப்பு இதில் எல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் அண்ட் கிளிஸ்டராக இருந்துக்கோங்க. ஃபார்ம் 16ல் ஏமாற்றவே முடியாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடிட்டிங் டீம் எல்லாம் இருப்பாங்க, அவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பார்த்தாலே துண்டாக தெரிஞ்சிடும், அதில் மாட்டிக்காதீங்க. பே ஸ்லிப், சேல்ரி,
ஃபார்ம் 16 இதில் எல்லாம் பண்ணுறாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் பே ஸ்லிப் ஃபார்ம் 16 எல்லாம் சப்மிட் பண்ணாலும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து இவ்வளோ சேலரி வந்திருக்குன்னு சொல்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு உண்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்ட்டுருவாங்க. புரியுதுங்களா? எந்த டேட்டில் உங்கள் பே ஸ்லிப்பில் எந்த டேட்டில் வந்து உங்கள் சேலரி உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகுதுன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த அமௌண்ட் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அங்கே மாட்டிப்போம். ஸோ இது வந்து ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கிளியர் அண்ட் கிளியராக இருந்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 வருஷம் கழித்து 6.5 வருஷம் அதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க்கில் என்னோட அக்கௌண்ட்டில் வந்து தான் அமௌண்ட் வந்து விழும். ஸோ என்னோட ப்ரீவியஸ் கம்பெனியாக இருக்கட்டும், என்னோட கரண்ட் கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரே அக்கௌண்ட்டு தான். ஸோ அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அதுலேயும் மாட்டிக்காதீங்க. இதை கண்டுபிடிச்சாங்கன்னா அதுலேயும் டெர்மினேட் ஆகிடுவீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அடுத்தது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் தான் நான் 2 விதமாக சொன்னேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க, அதோட அட்வான்ஸ்டு ஸ்கில் தெரியும்னு சொல்லி வேலை தேடுறது, அது தப்பே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம வேலை வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நம்ம நல்லா ரிசர்ச் பண்ணியிருப்போம். ஸோ இது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க. உள்ளே போய் வேலை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்கில்லோட ஒரு 10% அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால அது ஈஸியாக கிராக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 6 மந்த்ஸில் ப்ரொவிஷனில் ஒரு நல்ல நேம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த டெக் ஸ்கில்லே இல்லை, எனக்கு ஒரு நாலேஜும் இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிக்குது எப்படி எண்ட் ஆகுதுன்னு எதுவுமே தெரியாமல் ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டெக் ஸ்கில்லை போட்டு நான் இந்த இந்த இதில் நான் வந்து வேலை செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி போய் பெரிய கம்பெனியில் மாட்டினீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் பிடிச்சாங்கன்னா டெர்மினேஷன் லெட்டர் வந்துடும். சொல்லி முடிச்சு அப்படியே போயிடுவாங்க. வாழ்க்கை போச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு பிரச்சனை தான். ஸோ இதெல்லாம் தான் க்ரைட்டீரியாஸ் ஆஃப் ஃபால்சபிள் இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஃபால்சபிளாக கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் பாசிட்டிவிட்டியும் இருக்குது. பட் நெகட்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா ஒரு 6 வருஷம் கழித்து நீங்கள் மாட்டினீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு 8 வருஷம் கழித்து நீங்கள் மாட்டினீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு 3 வருஷம் ஒரு கம்பெனிலேருந்து வேலை செஞ்சுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போய் மாட்டினீங்கன்னா என்ன ஆகும்? கேரியரே போச்சா? ஐடி ஃபர்ம்குள்ளேயே நம்ம இருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் நல்லா பதிவு செய்யணும்னு நான் விரும்பிட்டேன். ஸோ இது வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கவங்க நாலேஜுக்கு நான் இதை கொண்டு வரதுக்கு ரீசன் வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இன்ஃபேக்ட் நானே நிறையா விஷயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவே நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து நிறைய ப்ரொஃபைல்ஸ் வந்து டெர்மினேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஆனால் செம்ம டெவலப்பர் பிடிச்சிட்டாங்க, வேறு வழி இல்லை, டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு வந்திருக்கு. செம்ம டெவலப்பராக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு தன்னோட கேரியரே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க. 2 ரீசனால், ஒன்று வேலை வேணுன்ற ஒரு ரீசனால், இன்னொன்று மேஜராக இருக்கக்கூடியது சம்பளத்தில் வச்சு மாட்டிக்கிட்டாங்க. ஃபேக் கம்பெனிஸ் போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு வந்து விட்டுரும். இந்த மாதிரி ஒரு கம்பெனியே இல்லைப்பா, இவங்க சொன்னதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஒரு எம்என்சி கம்பெனிக்குள்ளே நீங்கள் போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு வெண்டாஸ் இருப்பாங்க. அந்த வெண்டாஸ் வந்து நீ பிறந்த ஊர்லேருந்து படித்தது வரைக்கும், பழைய கம்பெனியில் வேலை செஞ்ச வரைக்கும் போய் உன்னை பற்றி விசாரிப்பாங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக போய் விசாரிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டபோது வந்து ஒரு ப்ரொஃபைல் பிஜிவி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு 1,80,000 1,50,000 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோனால தான் இதை நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். மக்களே, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் மேலே ஒரு சின்ன கன்சர்ன் எனக்கு இருக்கிறதுனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் பதிவு செய்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்ச மக்களே. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருங்க. உங்களோட டேலண்ட்டு நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான சேல்ரி வந்து சேரும். ஸோ இது வந்து என்னோட ஹானஸ்டான ஒரு ஒப்பீனியன். ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னோடய ஸ்டார்டிங் சேல்ரி வந்து 4,500. ஓகேங்களா?
பட் அதுக்கு மேலே நான் படிப்படியாக என்னோடய ஸ்கில்லை நான் வளர்த்துக்கிட்டு அதை நான் எக்ஸ்பிரிமெண்டபிளாக வந்து ப்ரெசென்ட் நான் பண்ணுறதுனால வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சேலரியில் தான் உட்காந்துருக்கேன். ஓகே, ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் ஃபேக் பண்ணாதீங்க. நீங்கள் நல்ல ஸ்கில்டாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான ஊதியம் கடவுள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களை வந்து அடையும். ஓகே, எந்த கடவுளாக இருந்தாலும் நீங்கள் கும்பிட்டுக்கோங்க. கடவுள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேக் கேர், பை, see you soon. சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பில்லுன்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப் டவுன்ஸ் வரும். அதில் ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து டக்குன்னு உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் டொடைங் வந்து விழுவும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் புஷ் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸில் வந்து அதுக்கு பேர் வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன்பாங்க. அது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். வர போகிறீங்கன்னா அது உங்களை பற்றி அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பேர் புஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. புஷ் டொடைங் வந்து விழுவும். ஸோ என் வீடியோஸ் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வரும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய், see you soon. எல்லாம் நன்மைக்கே, நல்லதே நடக்கும். பாய். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 ஸ்கில்ஸ் எம்ப்ளாயர்ஸ் லுக்கிங் ஃபார். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye.